வருமான வருமான வரியை வருமான வரி வைப்பு தொடர்பான வழக்குல 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் மீது இது ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நான் வருமான வரித்துறையில ஏற்கனவே பணியாற்றி இருக்கேன். அந்த முறையில சொல்றேன், ஒரு ஆர்டர் பாஸ் பண்றப்ப நம்ம ஒரு வரி செலுத்துவோருக்கு அப்பீல் போகலாம். ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து கமிஷனர் அப்பீல்ஸ்னு டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்து தலைவருக்கு ஃபேவரா தான், அதாவது எங்களுக்கு ஃபேவரா தான் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல இப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்லயே முதல்ல விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமா விதிக்கப்பட்ட அபராதத்துக்கு ஸ்டே கொடுத்திருக்காங்க. ஏன்னா என்ன இஷ்யூனா, அந்த அபராதம் காலம் தாழ்த்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு அந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக அந்த அப்பீல் நாங்கள் போட்டிருக்கோம். அப்ப விசாரித்த தனி நீதிபதி அவர்கள் இந்த பெனால்டி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்திருந்தாங்க. இப்பொழுது இந்த ஆர்டர் வந்திருக்கு. கண்டிப்பாக எங்கள் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அடுத்து என்ன சட்டத்திற்கு படி ஆடிட்டர்கள் அறிவுறுத்தலின்படி இதற்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை மேல்முறையீடு இல்ல அந்த மாதிரி கிடையாது. பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. இல்ல கண்டிப்பாக எனக்கு தெரிந்த வரையில் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்க சொல்லுவதை போல் மெம்பர் ஆனாதான் கருத்துக்களை சப்மிட் பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னா அதை நாங்க சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தாவேகா கூட்டணி செல்லுமா, எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவில் எல்லாரும் எதிர்பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை பற்றி தலைவர் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார். அவர்கள் சரியான முடிவை எடுப்பார். ஒண்ணு சொல்லிக்கிறேன், கடைசியா தலைவர் பேசின மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தாவேகா தனித்து நின்று போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை இன்று பெற்றிருக்கு. வருமான வரியை தொடர்பான வழக்கை நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு திட்டமிட்டீங்களா? குறிப்பா மற்ற கட்சிக்காரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருமான வரி ரெய்டு நடந்ததே நீங்க தான், நீங்க தாவேகால இணைஞ்சிட்டீங்க, இப்ப விஜய் மீது இப்படி போன்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களே இந்த காலை தற்போது பரவலா பேசப்படுது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் கொடுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்க? இன்னும் அதை பேசிட்டு இருக்கேன். அது நான் தலைவர் அவர்களுக்கு சர்ச் நடந்தப்ப நான் இல்ல அப்படிங்கிறது பல தடவை பல இடத்துல நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் அந்த தலைவர் அவர்களுக்கு மீது நடந்த வருமான வரி சோதனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து இதை மேல்முறையீடு பண்ணுங்களான்னு கேட்குறீங்க. அது சட்ட வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்து அவர்கள் ஆலோசனைப்படி முடிவெடுக்கணும். தற்போதைய சூழல்ல அபராதம் சரிதான் அப்படின்றத மற்ற கட்சிக்காரர்கள் சமூக தொடர்ச்சியா குற்றச்சாட்டா பரப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விஷயம் வந்து தொடங்கி இருக்கு. எதிர்கட்சிகள் இது ஒரு பேசுபொருளா எடுத்து போறாங்க. இது வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க. இனி ஒரு வரி செலுத்துவோர் யாராக இருந்தாலும் அவருக்கு சட்டத்தின்படி இருக்கிற அதிகாரம், அந்த ரைட்ஸின் படி தான் இது நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.